ஓகே, டுடே we are going to make something in chicken. ஸோ அதுக்காக தான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வறுத்து அரைக்க போகிறோம். இதை நம்ம அப்படியே கூட செய்யலாம், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி நம்ம அதை வறுத்து அரைச்சி வச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எண்ணெய், கடுகு, அது லவங்கம் நினைக்கிறேன், பட்டை நினைக்கிறேன், அதுக்கப்புறம் கார்லிக்கை தான் வந்து அப்படி இடித்து போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வெங்காயம் அரைச்சிது. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வெங்காயம் அப்படியே கூட போடலாம், பட் இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெங்காயம் ஆட் பண்ணதால் வந்து கொஞ்சம் சப்புன்னு ஆயிடுச்சு அந்த சிக்கன். ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை எண்ணெய் கூடயே சேர்த்து போட்டிருக்கணும், அது மிஸ் ஆகிடுச்சுன்றதால வெங்காயத்தோடு தக்காளியோடு சேர்த்து போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது உப்பு, தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்சு சிக்கனையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது அப்படியே கேப் விட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல அந்த தனியா அண்டு மிளகாத்தூள், ஸோ அது ரெண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். பாய்.